அவங்க குடும்பமே வந்து கலைத்துறையில் சினிமா துறை மூலமாக அப்படியே வந்து அரசியலில் நுழைஞ்சவங்க தான். இன்ப நிதிக்கு அதே ரூட்டை போட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ குறிப்பாக ஒன்று சொல்லணும், நம்ம குடும்ப அரசியல் என்பது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அரசியலாக இருக்குது. திமுகவில் எவ்வளோ மூத்தவர்கள், முன்னோடிகள், தியாகிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. தலைமையில் கருணாநிதி அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த மாவட்டத்தில் இப்போ வேலூர் அப்படின்னு சொன்னால் துரைமுருகன் அவர் பையன், திருச்சினா நேரு அவர் பையன், விழுப்புரம் அப்படின்னு சொன்னால் பொன்முடி அவருடைய பையன். உதயநிதியும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக காசு போட்டு படம் எடுத்தது தானே தவிர அவருக்கும் மார்க்கெட் கிடையாது. சந்தானம் தான் போடுவாங்க. ஆக்சுவலாக சந்தானத்துக்காகத்தான் இவர் படம் ஓடிச்சே தவிர பூவோடு சேர்ந்த நாறு மாதிரி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டு ஒன்று நடந்தது இல்லையா, அதில் கலெக்டர் அவங்க இவங்களெல்லாம் எழுப்பி விட்டு மந்திரிங்கள்லாம் தூசை தட்டிக்கிட்டு மூர்த்தி இந்த இன்ப நிதி பேண்ட்டில் இருந்த தூசை கொஞ்சம் விட்டா ஷூவை துடைப்பாங்க போல இருக்குது. சார், உதயநிதி ஸ்டாலின் அவரை வந்து தொடர்ந்து திமுகவில் அவங்களோட வாரிசாக இருக்கக்கூடிய இன்ப நிதி உதயநிதி அவர்களோட பையன். ஸோ அவங்களையும் வந்து சினிமாவில் இப்போ வந்து அஃபிஷியலாக லான்ச்சே வந்து பண்ணிட்டாங்க. தனுஷோடைய இட்லி கடை படம் அதை வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசர் வந்து சொல்லப்போனால் இந்த கேஸில் கூட மாட்டியிருந்தார். அந்த டாஸ்மார்க் இதில் கூட மாட்டியிருந்தார் ஆகாஷ் பாஸ்கரன். ஃபஸ்ட்டு அது ஆகாஷ் பாஸ்கரன்ற நேமில் தான் அந்த படமே இருந்துச்சு. இப்போ பார்த்தா திடீர்னு டான் பிக்சர்ஸ் விடியல் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து அஃபிஷியலாக அதை வந்து ரெட் ஜெயிண்ட்டுக்கு இது வந்து மாற்றிட்டு ப்ரொடக்ஷன் நேம்லேயே வந்து உதயநிதி அவர்களோட பையனோட நேமில் வந்து லான்ச் ஆகிருக்கு. பேரையும் வந்து மாற்றிருக்காங்க. இன்பநிதின்னு வந்து இருந்ததை இன்பன் உதயநிதி அப்படின்னு வந்து மாற்றி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவாகவுமே அந்த இன்பநிதியை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய இயக்குநர்கள்கிட்டலாம் பேச்சுவார்த்தை வந்து நடக்குதான். ஸோ சேம் ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகுதா சார்? ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு படம் நடிச்சிருப்பார் கார்த்தி அவர்களோட ஒரு படத்தில். உதயநிதி எப்படி வந்தார்னு தெரியும் நமக்கு. விஜயோட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அப்படியே கருணாநிதி கூட இதில் நடித்திருக்கிறார். குறிஞ்சி நடிச்சிருக்கா சார்? ரொம்ப அதில் தானே வந்து இப்போ துணைவியாக இருக்கிற இந்த ராஜாத்தி அம்மாள் ஹீரோயினியாக நடித்து அப்புறம் தானே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க குடும்பமே வந்து கலைத்துறையில் சினிமா துறை மூலமாக அப்படியே வந்து அரசியலில் நுழைஞ்சவங்க தான். இன்ப நிதிக்கு அதே ரூட்டை போட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ குறிப்பாக ஒன்று சொல்லணும், நம்ம குடும்ப அரசியல் என்பது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அரசியலாக இருக்குது. திமுகவில் எவ்வளோ மூத்தவர்கள், முன்னோடிகள், தியாகிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமையில் கருணாநிதி அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த மாவட்டத்தில் இப்போ வேலூர் அப்படின்னு சொன்னால் துரைமுருகன் அவர் பையன், திருச்சினா நேரு அவர் பையன், விழுப்புரம் அப்படின்னு சொன்னால் பொன்முடி அவருடைய பையன். குடும்பங்கள், ஒரு குடும்பம் என்பது பல குடும்பங்களுடைய ஒரு அரசியல் மாதிரி போயிட்டுருக்கு. இது அடிப்படையில் ஜனநாயகத்துக்கு எதிரானதுங்க. இப்போ ஸ்டாலினை வந்து நான் அந்த கணக்கில் சேர்க்க மாட்டேன். ஏன்னா ஸ்டாலின் வந்து கருணாநிதி மகனாக இருந்தாலும் கூட அவர் ஒரு நீண்ட காலம் அரசியலில் பல்வேறு படிகளை தாண்டி படிப்படியாக தான் வந்தார். ஸ்ட்ரைட்டாக அவரும் வந்து இளைஞர் அணி செயலாளராக இருந்தார்ன்றது 63 வயசு வரைக்கும் இருந்தார். அது வேறு கூத்துன்னு வச்சிங்களேன். ஆனாலும் அவர் வந்து படிகள் ஏறி தான் பயணித்து தான் அவர் வந்து இந்த நிலைமைக்கு வந்தார். அதனால் அவரை நான் வந்து இந்த குடும்ப அரசியல் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் உதயநிதி பாருங்கள், அவர் வந்து 2021 அவர் வந்து இதாகிறார், சட்டமன்ற உறுப்பினராக. 22 அமைச்சராக்குறாங்க, 24 துணை முதலமைச்சராக்குறாங்க. இப்போ 25, 26 அவரை தான் அடுத்த முதல்வருக்கான பேஸாக கட்டுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. பட் விஜய் இடையில் வந்து அரசியலில் நுழைஞ்சதுக்கப்புறம் உதயநிதியை பின்னால் இழுத்துட்டு ஸ்டாலினை கொண்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா உதயநிதி தான் 2026 திமுகவின் முகமாக அடையாளமாக வச்சுருப்பாங்க. பட்டு அது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய சாதகமாகிடும். உதயநிதியா விஜயானா அநேகமாக அதாவது போட்டியே இல்லாமல் விஜய் தான் சிறந்தவர்ன்றது மக்கள் கருத்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து உதயநிதியை வந்து துணை முதல்வராக்கி வச்சுருக்காங்க.
இப்போ இன்பநிதியை வந்து சிஇஓ ரெட் ஜெயண்ட். இப்போ ரெட் ஜெயண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவ்வளோ பணம் ஏது இவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாலின் என்ன தொழில் பண்ணார்? ஸ்டாலினுக்கு வந்து என்ன சொத்து இருக்குது? இவங்கெல்லாம் டிக்ளேர் பண்ணுற டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா சொந்த கார் இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பல 100 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது சன் பிக்சர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ரெட் ஜெயண்ட்டாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே கருப்பை வெள்ளையாக்குற ஒரு உபாயமாகத்தான் இந்த சினி ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பரவலாக பேசுகிறாங்க. அதுதான் உண்மையாக கூட இருக்கும். அதாவது இப்போ லாஸ்ட்டில் ஓடின படத்தை கூட பெரிய ஹிட்டுன்னு சொல்லிட்டு லாபத்தில் காட்டி ஒயிட் ஆக்குறாங்கன்னு பேசிக்கிறாங்க நிறைய பேர். அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்பநிதி வந்து என்ன தொழில் பண்ணார்? இல்லை அவங்க அப்பா கம்பெனி ரெட் ஜெயண்ட்டை இவருக்கு ஆக்கி விட்றாரா? இப்போ முகேஷ் அம்பானி அவர் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வரா மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில். இப்போ இது வந்துங்க ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. அது வந்து சரியில்லை. திரையுலகத்தில் இப்போ முத்துல தொடங்குச்சிங்க இது. எம்ஜிஆர் வந்து அதிமுகவை தொடங்கிறதுக்கு காரணமே கருணாநிதி ரொம்ப குயிக்தியாக எம்ஜிஆருக்கு இருக்கிற செல்வாக்கு சினிமாவில் தான் என்பதா அவருடைய மூத்த அண்மையில் மறந்தார் இல்லையா முத்து, அவரை வச்சு இப்போ பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி அது இதுன்னு படங்களை எடுத்தாங்க. இப்போ அதே பாணி தான் இப்போ இன்பநிதிக்கு தயார் பண்ணுறாங்க போல இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் மன்றங்களெல்லாம் கலைச்சிட்டு முத்து ரசிகர் மன்றங்களை உருவாக்க திமுக தலைமை முன்முயற்சி எடுத்தப்போ தான் இவர் அபாயத்தை புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் கணக்கெல்லாம் கேட்டு வெளியே வந்து அதிமுக ஆரம்பித்தார். ஸோ அதிமுக உதயமாவதுக்கே மெயின் ரீசன் என்னென்னா இந்த சினிமா துறையில் தன்னை ஒழிக்க பார்க்குறார் கருணாநிதின்றதால் தான். ஸோ அதே மாதிரி தான் அதே பாணியை தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலினை கொண்டு வந்தாங்க. ஆனால் எடுபடல. அதாவது முத்தாவது கொஞ்சம் ஹிட் ஆனார். பாட்டு கிட்டெல்லாம் ஒரு 2-3 படம் வந்தது. அப்புறம் அவருடைய இந்த தனி மனித ஒழுக்கக்கேடு அதனால் அவர் போயிட்டார். அப்புறம் ஸ்டாலினும் வந்தார். ஒரு படமாக என்னவோ நடிச்சிருக்காரு. குறிஞ்சி மலரோ ஏதோ ஒரு நாடகம் ஒன்று நடித்தார் அவர் தூர்தர்ஷனில் கதாநாயகனாகவே நடித்தார். அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஃபீல்டு ஒன்றும் செட் ஆகலை. இப்போ உதயநிதியும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக காசு போட்டு படம் எடுத்தது தானே தவிர அவருக்கும் மார்க்கெட் கிடையாது. சந்தானம் தான் போடுவாங்க. ஆக்சுவலாக சந்தானத்துக்காகத்தான் இவர் படம் ஓடிச்சே தவிர பூவோடு சேர்ந்த நாறு மாதிரி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. கடைசி படம் நம்ம மாரி செல்வராஜ், அவர் ஒரு நல்ல டைரக்டர்ன்றதால அவருக்கு அதில் கூட வடிவேலு வந்து பேசப்பட்ட அளவுக்கு உதயநிதிக்கு ஒன்றுமே கிடையாது, ரோலே கிடையாது. ஆக மொத்தம் உதயநிதியும் ஃபெயிலியர் தான் சினி ஃபீல்டில், புரியுதுங்களா? பட் இப்போ இன்பநிதியை வெளிநாட்டெலாம் படிக்க வச்சு கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அரசியலில் வரணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் வழி. இந்த வழியில் வந்தால்தான் அரசியலில் சீக்கிரம் மேலே ஏறலாம். குடும்ப இது வேறு இருக்குது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இது இப்படி கொண்டு வர போகிறாங்கன்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே எனக்கு தெரிஞ்சுது. இந்த ஜல்லிக்கட்டு ஒன்று நடந்தது இல்லையா, அதில் கலெக்டர் அவங்க இவங்களெல்லாம் எழுப்பி விட்டு மந்திரிங்கள்லாம் தூசை தட்டிக்கிட்டு மூர்த்தி இந்த இன்பநிதி பேண்ட்டில் இருந்த தூசை கொஞ்சம் விட்டா ஷூவை துடைப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கொத்தடிமைகளாக சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரியார் அண்ணாலாம் திமுக உருவாக்குனாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற திமுக வந்து கொத்தடிமைகளின் கூட்டமாக மாறி சுயமரியாதை தன்மானத்தெல்லாம் விட்டுட்டு பதவி சுகத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க போல இருக்குது. இன்பநிதி இல்லை, அவருடைய பையன் நாளைக்கு வந்தால் கூட அவருக்கும் வந்து அவங்க தான் கழகம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ இந்த திமுகவை உருவாக்கிய அண்ணாதுரை அவருடைய குடும்பம் என்ன ஆச்சு? ஒரு குடும்பத்தில் யாரோ இருக்காங்களா? ஏதாவது பண்ணுறாங்களா? அது மாதிரி இவங்க அந்த மாதிரி இல்லாமல் தங்களுடைய இது ஏதோ பெரிய கம்பெனி மாதிரி இவர் போனால் அவர் போனால் இவருன்ற மாதிரி அரசியலை வந்து வியாபாரமாக்கிட்டாங்க. அதை வந்து ஒரு குடும்ப ஒரு சொத்தாக மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜனங்கக்கிட்ட எடுபடாது. இப்போவே திமுகவுக்குள்ளே மர்மரிங்க இருக்குங்க. ஆட்சியில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறதால வெளியே யாரும் பேசுறது இல்லையே தவிர, நாளைக்கு எதிர்கட்சி ஆச்சுன்னு வச்சுங்க 2026க்கு அப்புறம் திமுக இன்றைக்கி அண்ணா திமுக எதிர்கொள்கிற அத்தனை விட பல மடங்கு சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்ளும். பிகாஸ் தே ஆர் இன் ரூலிங் பார்ட்டி. இன்றைக்கி எல்லா
அதிகாரம் பணம் வசதியெல்லாம் இருக்கிறதெல்லாம் அடக்கி வச்சுருக்காங்க. இவங்க எதிர்க்கட்சியாகி அதிகாரம் இல்லாமல் போச்சுன்னா உதயநிதியும் தூக்கி போட்டுருவாங்க, அப்புறம் இன்பநிதிக்கும் போயிட்டு வாடான்னுவாங்க. திமுகவில் வந்து மிகப்பெரிய வித்தியாசங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.